வணக்கம் ஆசிரிய நண்பர்களே. டிஎன்டிஎட் தேர்வுல இங்கிலீஷ் அதுலயும் பெடகாகி பகுதியிலே ஒரு முக்கியமான தலைப்பு இருக்கு. அதுதான் அமைப்புசார் அணுகுமுறை, அதாவது தி ஸ்ட்ரக்சரல் அப்ரோச். மொழிங்கிறது வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்ல, அது ஒரு சிஸ்டம், ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பை எப்படி நம்ம மாணவர்களுக்கு சுலபமா சொல்லிக் கொடுக்கறது? வாங்க இந்த முழு விளக்கத்தையும் பார்க்கலாம். நீங்க இங்கிலீஷ் பெடகாஜி பகுதியில வர்ற கேள்விங்களை ரொம்ப நம்பிக்கையோட எதிர்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா சில முக்கியமான கான்செப்ட்ஸை தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல அப்ரோச்சுக்கும் மெத்தடுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சரல் அப்ரோச்னா என்ன, அதோட முக்கிய கொள்கைகள், கிளாஸ் ரூம்ல எப்படி பயன்படுத்துறது, அதோட பிளஸ் மற்றும் மைனஸ், கடைசியா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு எல்லாத்தையும் பார்க்க போறோம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த தெரிவுபடுத்திக்கலாம். நாம அடிக்கடி ரெண்டு வார்த்தைகளை கேட்போம். அப்ரோச், அதாவது அணுகுமுறை, இன்னொன்னு மெத்தட், அதாவது முறை. இது ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு தொடர்புடையது தான், ஆனா ஒண்ணு கிடையாது. சரி, இதுல குழப்பிக்கவே வேணாம். ரொம்ப சிம்பிள். அப்ரோச்சுங்கிறது ஒரு பெரிய ஐடியா, ஒரு தத்துவம் மாதிரி. என்ன செய்யணும், ஏன் செய்யணுங்கிற கேள்விக்கு பதில் சொல்லும். ஆனா மெத்தடுங்கிறது ரொம்ப குதித்தே, அதாவது எப்படி செய்யணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான். சோ அப்ரோச் இஸ் த வாட் அண்ட் வை, மெத்தட் இஸ் த ஹவ். அவ்வளவுதான். அப்போ இந்த ஸ்ட்ரக்சரல் அப்ரோச் அப்படிங்கிறது என்ன? இது ஒரு அப்ரோச்சா இல்ல மெத்தடா? வாங்க இதோட வரையறைய, அதாவது டெஃபினிஷனை பார்த்தா நமக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. நாம ஒரு வீடு கட்டணும்னா செங்கற்களை பத்தி மட்டும் படிக்க மாட்டோம் இல்லையா? அந்த செங்கற்களை எப்படி அடுக்கி ஒரு சுவரை கட்டுறதுன்னு கத்துக்குவோம். அதே மாதிரி தான் இதுவும். தனித்தனி வார்த்தைகளை மனப்பாடம் பண்றதை விட வாக்கிய அமைப்புகளை, அதாவது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை கத்துக் கொடுக்கறதுக்கு தான் இந்த அப்ரோச் முக்கியத்துவம் கொடுக்குது. பாருங்க, ப்ரூவிங்டன் என்ன சொல்றாருன்னா, இது ஏதோ தோராயமா உருவாக்குனதில்ல, இது ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி. ஆங்கில மொழியோட அடிப்படை கட்டமைப்புகளை ஆராய்ந்து அதை தர்க்க ரீதியா, அதாவது லாஜிக்கலா வரிசைப்படுத்தி கத்துக் கொடுக்கிற ஒரு முறைன்னு சொல்றாரு. இந்த அப்ரோச் படி மொழிங்கிறதுல 4 விதமான கட்டமைப்புகள், அதாவது ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஒரு டீச்சரா நாம இந்த 4 வகைகளையும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது என்னென்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ், he is writing மாதிரி முழுமையான வாக்கியங்கள். ரெண்டாவது ஃப்ரேஸ் பேட்டர்ன்ஸ், in the evening மாதிரி வாக்கியத்தோட ஒரு பகுதி. மூணாவது idioms, it's raining cats and dogs மாதிரி நேரடி அர்த்தம் தராத மரபு தொடர்கள். கடைசியா ஃபார்முலாஸ், குட் மார்னிங், தேங்க்யூ, சாரி மாதிரி குறிப்பிட்ட சூழ்நிலைகள்ல பயன்படுத்துற வார்த்தைகள். இந்த 4ஐயும் ஒரு வரிசைப்படி கத்துக் கொடுக்கறது தான் இந்த அப்ரோச்சோட நோக்கம். சரி, இந்த அணுகுமுறைக்கு பின்னாடி சில முக்கியமான கோட்பாடுகள், அதாவது கோர் பிரின்சிபல்ஸ் இருக்கு. வாங்க இந்த அப்ரோச்சோட ஆணிவேரா இருக்கிற 4 விஷயங்களை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த வரிசை ரொம்ப முக்கியம், கவனிங்க. ஒரு குழந்தை எப்படி மொழியை கத்துக்குது? முதல்ல காதால கேட்டு, அப்புறம் வாயில பேசிதானே. அதான் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்பீச். அப்புறம் ஒரே நேரத்துல எல்லாத்தையும் கத்துக்காம ஒரு நேரத்துல ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர்ல மட்டும் கவனம் செலுத்தி அதுல மாஸ்டர் ஆவறது. இது ரெண்டாவது. மூணாவது, அப்படி கத்துக்கிட்டத திரும்ப திரும்ப பயிற்சி செஞ்சு அது ஒரு லாங்குவேஜ் ஹேபிட்டா மாத்துறது. நாலாவது, இந்த எல்லாத்துலயும் மாணவர்கள் சும்மா உட்காந்து கவனிக்காம அவங்களே ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணணும். இதுதான் ஆக்டிவிட்டி பிரின்சிபல். ஆமா, இங்க நாம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டிய வார்த்தை ஹேபிட் ஃபார்மேஷன், அதாவது பழக்கத்தை உருவாக்குவது. நாம எப்படி சைக்கிள் ஓட்டும்போது யோசிக்காம பெடல் பண்றோமோ, அதே மாதிரி இங்கிலீஷ் வாக்கியங்களை யோசிக்காம இயல்பா பயன்படுத்துற அளவுக்கு மாணவர்களை பழக்கப்படுத்துறது தான் இதோட அல்டிமேட் கோல். இந்த 2 நம்பர்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு அதிகம். மினுன் மற்றும் பற்றல் பிரகாரம் ஒரு மாணவர் ஏகதேசம் 275 கிரேடட் ஸ்ட்ரக்சர்ஸையும் 3000 அடிப்படை வார்த்தைகளையும் கத்துக்கிட்டா போதும் அவங்களால இங்கிலீஷை சிறப்பா கையாள முடியும்னு சொல்றாங்க. இதுதான் இந்த அப்ரோச்சோட டார்கெட். சரி, இவ்வளோ நேரம் நாம தியரி பார்த்தோம். இப்போ இது எப்படி கிளாஸ் ரூம்ல நடைமுறைப்படுத்துறது, அதற்கான கிளாஸ் ரூம் ப்ரொசீஜர் என்ன, வாங்க பார்க்கலாம். இந்த 5 ஸ்டெப்ஸையும் ஒரு உதாரணத்தோட பார்த்தா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ டீச்சர் into அப்படிங்கிற ப்ரிபோசிஷனை சொல்லிக் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆப்பிளை எடுத்து ஒரு கூடைக்குள்ள வைப்பாங்க. இதுதான் பிரசன்டேஷன். The apple is going into the basket அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஓரல் ட்ரில். மாணவர்கள் எல்லாரும் இதே திரும்ப திரும்ப சொல்லணும். மூணாவதா அதே இன்டுவை வேற ஒரு சூழல்ல பயன்படுத்துவாங்க. ஒரு பேனாவை பாக்ஸுக்குள்ள போட்டு the pen is going into the boxன்னு சொல்லுவாங்க. இது நியூ சிச்சுவேஷன். கடைசியா இது மாதிரி நிறைய வாக்கியங்களை திரும்ப திரும்ப சொல்லி ஒரு ஓவரால் ட்ரில் கொடுத்து அந்த கான்செப்டை மனசுல பதிய வைப்பாங்க. பாத்தீங்களா எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இருக்குன்னு? எந்த ஒரு டீச்சிங் அப்ரோச்சும் 100% சரியானதுன்னு சொல்லிட முடியாது. எல்லாத்திலயும் நிறைகளும் இருக்கும், குறைகளும் இருக்கும். நம்ம தேர்வுக்கு இது ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம்.
இதோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இது பேச்சு பழக்கத்துக்கும் பழக்கத்தை உருவாக்குறதுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. இது ஒரு நல்ல அடித்தளத்தை உருவாக்கும். ஆனா இதோட மைனஸ் என்னன்னா இது பெரும்பாலும் சின்ன கிளாஸுகளுக்கு தான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். உயர் வகுப்புகள்ல இது கொஞ்சம் இயந்திரத்தனமா, அதாவது மெக்கானிக்கலா மாற வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கிற கிளாஸ் ரூமுக்கு இது செட் ஆகாது. சரி, இவ்ளோ நேரம் பார்த்ததுல இருந்து நம்ம டிஎன்டிஇடி தேர்வுக்காக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன? வாங்க ஒரு குவிக் ரீகேப் பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கான ரிவிஷன் ஸ்லைடு. இதுல இருக்கிற 6 பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். 1, இதுல ஃபோக்கஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் மேல, தனி வார்த்தைகள் மேல இல்ல. 2, இதோட ஸ்கில்ஸ் ஆர்டர், லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். 3, இதோட அடிப்படை ஆரல் அப்ரோச், அதாவது கேட்டு பேசுறது. 4, முக்கியமான பெயர்கள் ப்ரூயிங்டன், மெனன், பட்டேல். 5, இதோட இலக்கு ஹேபிட் ஃபார்மேஷன். 6, இதோட மையக்கருத்து செலெக்ஷன் அண்ட் கிரேடேஷன், அதாவது எளிமையிலிருந்து கடினத்துக்கு போறது. உங்க தேர்வுல வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.